ஹாய் காய்ஸ், நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல இன்று வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தரமான பட்டதாரி ஆசிரியர் வேலை வாய்ப்பு வந்திருக்குங்க. ஸோ வந்து அதிக அளவில் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சது ஜாக்பாட்னு சொல்லலாம். பெண்கள், ஆண்கள், பெண்கள் யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. விடுமுறை உங்களுக்கு உண்டு. சோ சம்பளமா வந்து பார்த்தா உங்களுக்கு நாம்ஸ் படி இருக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. 100% விண்ணப்பித்தால் உங்களுக்கு வேலை உறுதி. சோ நம்மளோட சேனல் வந்து பார்த்தா உண்மையான நோட்டிபிகேஷன் வந்தா மட்டும் தான் போடுவோம். சோ அந்த மாதிரி தகவல் தான் வந்து பார்த்தா இன்னைக்கு ஒரு ஸ்கூல்ல வந்திருக்கு. அதை பத்தின தகவல் நம்ம வந்து பார்த்தா விரிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு வச்சுக்கலாம், ஒரே ஒரு லைக் பண்ணிக்கங்க. நோட்டிபிகேஷன் பாருங்க, இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, ஆசிரியர்கள் தேவை, டீச்சர்ஸ் வாண்டட், இணைந்திடுவீர் எங்களுடைய வெற்றி பயணத்துல நீங்க வந்து பார்த்தா இணைஞ்சிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை ஆசிரியர் தேவைன்னு வந்து பார்த்தா சொல்லியிருக்காங்க. தேவைப்படும் பாடம் பொறுத்த வரைக்கும் பாருங்க, தமிழ், ஆங்கிலம், கணிதம், சமூக அறிவியல் கேட்டிருக்காங்க. இந்த அறிவியல் வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இதுக்கான தகுதி பொறுத்த வரைக்கும் யூஜி, பிஜி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க, பிளஸ் பிஎட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்பதான் முடிச்சு வரீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. பிஎட் கேண்டிடேட் ப்ரிப்பேரபிள்னு சொல்லியிருக்காங்க. பிஎட்டா இருந்தா பெட்ரு. நீங்க பிஎட் படிக்கலாம், நீங்க அப்ளை பண்ணலாம். இருந்தாலும் நாங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எடுக்கிறது பிஎட் தான் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்டரிங்கும் போது மேல்நிலை. இந்த மேல்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரெண்டு வேகன்சி இருக்குதுங்க. இதுக்கு நீங்க பிஜி, அதாவது முதுகலை படிச்சிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க, இல்லைன்னா இன்ஜினியரிங் படிச்சிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா பிஎட் படிச்சிருக்கோம் சொல்லி கொடுத்துறாங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிஎட் கேண்டிடேட் நாங்க எடுக்கிறோம். ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருந்தீங்களா வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒரு பாருங்க, கிண்டர் கார்டன் கேஜி ஸ்கூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அதுக்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி படிச்சிருக்கலாம், மண்டசரி ட்ரெயினட் ப்ரிப்பேரபிள்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஆசிரியர் அல்லாத வேலை வாய்ப்பு ஹாஸ்டல் அண்ட் ஸ்டடி வார்டன் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறாங்க. ஆண் பெண் இருவருமே வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. தகுதி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கணும். ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறாங்களா என்ன பண்றாங்களா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரி படிச்சிருந்தீங்களா தான் அதுக்கான நாலேஜ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அது கேட்கறாங்க. அடுத்து பாருங்க, ஆபீஸ் அக்கௌண்டன்ட் கேட்கறாங்க. இதுக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டும் விண்ணப்பிக்கலாம் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா தெளிவா கொடுத்துட்டாங்க. அதுக்கான கல்வி தகுதி வந்து பார்த்தீங்கன்னா எனி டிகிரி பிளஸ் கம்ப்யூட்டர் நாலேஜ் உங்ககிட்ட இருக்கணும். நீங்க எந்த டிகிரி வேணாலும் படிச்சீங்க, ஆனா உங்ககிட்ட கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய அனுபவம், நீங்க இங்கிலீஷ்ல எப்படி பேசுறீங்க, இதை வச்சுதான் உங்களுக்கு கொடுக்கறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக வந்து ஆங்கிலத்துல நீங்க பேசுறது நல்லா பேசுங்க, உங்களுக்கான சேலரி இருக்கும். இல்ல இப்பதான் முடிச்சு வரீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி சேலரி இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரைவேட் ஸ்கூல் தான். ஸோ லாஸ்ட் டேட் பாருங்க, கடைசி தேதியா வந்து பாருங்க 2/4/2026ங்க. ஸோ இன்னும் 4 இருக்குன்னு சொல்லி நீங்க விட்டுறாதீங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கும் முறை வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க பாருங்க. பயோடேட்டாவை இமெயில் அப்படிலாம் போஸ்ட் மூலம் அனுப்பணும் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவா சொல்லிட்டாங்க. இதுல பெட்ரு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்றது தான். ஏன்னா நீங்க போஸ்ட் அனுப்பும்போது உங்களுக்கு போஸ்ட் சார்ஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகும். ஸோ உங்களுடைய மொபைல் ஏற்கனவே பண்ணி வச்சிருப்பீங்க, அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பட்டன் தட்டிங்களா உங்களுக்கு போயிடும். அடுத்து பாருங்க, ஸ்கூலோட அட்ரஸ் பொறுத்த வரைக்கும் தாசம்பாளையம் பிகே பாளையம் போஸ்ட் கோபி, அதாவது ஈரோடு மாவட்டம் சொல்லி கொடுத்துறாங்க. 638476 இந்த அட்ரஸ்ல இருக்குது. மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்க, 9842839955 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இமெயில் ஐடி 2 கொடுத்துருக்காங்க. இந்த 2க்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சென்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்கூலோட அட்ரஸ் எல்லாம் நான் பார்க்குறேன். ஸ்கூலோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் பாருங்க. கொடுத்துருக்காங்க ஸ்ரீ வெங்கடேஸ்வரா வித்யாலயா மெட்ரிக் ஆஸ்பர் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் கேஜிஎல் தான் ஹையர் செகண்டரிஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு வரைக்கும் இந்த ஸ்கூல்ல வேகன்சி இருக்குதுங்க. அதிக அளவில் எடுக்கிறாங்க. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இணைந்திருப்பீங்க. இதெல்லாம் வெற்றி பயணத்துல அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 10வது 12வது நல்ல கோச்சிங் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. எல்கேஜி கேஜிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா கோச்சிங் கொடுக்குறாங்க. ஸோ எங்களுடைய வெற்றி பயணத்துல இணைந்திருங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி ஆசிரியர் வேலை வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப லக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அரசு விடுமுறைனா உங்களுக்கு விடுமுறை இருக்கும். கோடை காலத்துல வந்து விடுமுறை கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு சம்பளத்தோட கொடுக்கறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்கூல்ல தான் வந்து பார்த்தா இந்த மாதிரி கொடுப்பாங்க. சோ இது மாதிரி ஆசிரியர் சம்பந்தமான வேலை வாய்ப்பு தகவலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல் வந்து பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.